ராட்வெய்லர். இந்த வகை பிரீடை பற்றி சில விஷயங்களையும் இது செஞ்ச 10 சம்பவங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராட்வெய்லர் இதோட சொந்த ஊர் ஜெர்மனி. இது ஒரு உழைக்கக்கூடிய நாய் இனம். 2ஆம் நூற்றாண்டில் ரோமானிய படைவீரர்களால் வளர்க்கப்பட்ட நாய்களில் நிறைய நாய்கள் ஜெர்மனி பகுதியில் கைவிடப்பட்டது. அப்படி ஜெர்மனியோட ராட்வெயில் பகுதியில் கைவிடப்பட்ட நாய்கள் ஜெர்மனி நாய்களோட இணைஞ்சதுனால இந்த வகையான பிரீடு உருவாச்சு. கால்நடைகள் மேய்க்கவும், காவல் நாயாகவும், மீட்பு பணிகளுக்கு உதவக்கூடிய நாயாகவும் இது பயன்பட்டிருக்கு. 1900 காலகட்டத்தில் சில கறிக்கடைக்காரங்க இந்த நாயோட கழுத்துப்பட்டையில பணத்தை வச்சு சந்தைக்கு போக பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம கையில பணம் இருக்கிறத விட இந்த நாயோட கழுத்துப்பட்டையில பணம் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பான பிரீடா இது அப்பவே இருந்திருக்கு. 1931 தான் அமெரிக்கன் கென்னல் கிளப்பால தனி பிரீடா அங்கீகரிக்கப்பட்டது. 56 69 சென்டிமீட்டர் உயரம் வளரும். 41 50 கிலோ வரைக்கும் இடம் இருக்கும். 8 10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது. உடல் முழுக்க கருப்பா இருந்தாலும் அதோட மார்பு, தலை, கால் பகுதிகளில் பழுப்பு கலர்ல இருக்கும். ராட்வெய்லர் நாய் வகைகள் அதிகபட்சமா கால்நடைகளை மேய்க்கவும் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. அதனால 3வது நபர்களை பார்க்கும்போது எச்சரிக்கை உணவும் பாதுகாக்க வேண்டிய உள் உணர்வும் அதிகமா இருக்கும். அதோட DNA மெமரியில அந்நியர்களை பார்த்தா அவங்களை அட்டாக் பண்ற மோட்லயே வளர்ந்துருக்கு. இது ஒரு சிங்கிள் ஓனர் டாக். ஒருத்தரோட கட்டளைக்கு மட்டும்தான் கட்டுப்படும். ராட்வெய்லர் அதுங்களோட தன்னம்பிக்கைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பேர் போனது. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் எதிர்த்து நிற்கும். ஆனா இதை வீட்டுல வளர்க்க சமூகத்தோட சகஜமா பழக வைக்க நிலையான பயிற்சி கொடுக்கணும். ராட்வெய்லர் வளர நல்ல வலிமையான வேலி அமைக்கப்பட்ட பெரிய இடம் வேணும். தினமும் உடற்பயிற்சி, அதாவது நடைப்பயிற்சி இல்லைன்னா ஓட்டப்பயிற்சி கொஞ்ச நேரமாவது கொடுக்கணும். மற்ற நாய்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமா மாறும். அதனால பார்க் மாதிரி பொது இடங்களுக்கு கொண்டு போறதை தவிர்க்கணும். சுறுசுறுப்பான வேலை நிறைய கொடுக்கணும். மோப்ப சக்தியை பயன்படுத்துற மாதிரி வேலை தந்தா அதை கட்டுப்படுத்தவும் பழக்கவும் வசதியா இருக்கும். இது அந்த காலத்துல வண்டி இழுக்க பயன்படுத்தப்பட்ட நாய். அதனால ஏதாவது வெயிட் இழுக்கிற மாதிரி அதோட உடலையும் மனதையும் பயன்படுத்துற மாதிரி உடற்பயிற்சியும் வேலையும் கொடுக்கணும். சும்மா பந்த தூக்கி போட்டு எடுத்துட்டு வர சொன்னா ராட்வெய்லர் ஆர்வம் காட்டாது. அதுக்கு பதிலாக காண்டாக கூட வாய்ப்பு இருக்கு. ராட்வெய்லருக்கு பராமரிப்பு குறைவு தான். எப்போதாவது குளிப்பாட்டி சுத்தம் பண்ணா போதுமானது. இதோட தோல் கடினமா குளிர் தாங்குற அளவுக்கு இருந்தாலுமே அதிக குளிரான தேசங்கள்ல இதால சௌகரியமா வாழ முடியாது. அதுக்கு பதிலாக வெப்பமான பகுதிகளில் நல்லா செயல்படும். இருந்தாலும் அளவுக்கு அதிகமான வெப்பமும் இதுக்கு பாதிப்பை தான் உருவாக்கும். இந்த வகையான நாய்க்குட்டிகளை வளர்க்கும் போது அதை பெரிய நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உணவு போட்டு வளர்க்கணும். அப்பதான் அதோட வளர்ச்சி விகிதம் பாதிப்பு இல்லாம வளரும். ராட்வெய்லர் அதிகமாக எலும்பு புற்றுநோயால பாதிக்கப்படுது. இது ஏன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ராட்வெய்லர் அளவுக்கு வளரக்கூடிய மற்ற நாய்கள் அதிக நாட்கள் வாழுது. ஆனா ராட்வெய்லர் அதிகபட்சமாவே 10 வருஷம் வரைக்கும் தான் வாழுது. இது ஏன்னு விவரிக்க முடியல. ராட்வெய்லர் சிறந்த கண்காணிப்பு நாய், அதிபுத்திசாலி, வலிமையானது, நம்பிக்கையான நாய், அன்பா பழகும், எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமா கத்துக்கும். அதுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய சொன்னா பிடிவாதமா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் செய்யாது. அதிகமா குலைக்காது. இந்த இனம் அன்புக்குரியவங்களுக்கு விசுவாசமா இருக்கும். ஆனா அறிமுகம் இல்லாத வெளிநபர்களை பார்க்கும்போது எச்சரிக்கை உணவோடவே இருக்கும். இதை வளர்க்கும் போது பூனை, கிளி மாதிரி சின்ன வகையான உயிரினங்களை வளர்க்க கூடாது. அது அவ்வளவு பாதுகாப்பானது கிடையாது. ராட்வெய்லர் நாய்களோட மற்ற வகையான நாய்களை வளர்க்க கூடாது. இது நட்பா பழகாது. தன்னோட சொந்த இனத்திலேயே 2 ஆண் நாய்கள் கூட சகஜமா பழகிக்காது. மனிதர்கள் மீதான தாக்குதல்ல ராட்வெய்லர் 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல பிட்புல் வகை நாய்கள் இருக்கு. இந்த 2 வகைகளுமே நிறைய நாடுகள்ல தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ ராட்வெய்லர் மனித தாக்குதலை பார்ப்போம். 1978 பதிவு செய்யப்பட்ட கணக்கெடுப்பின்படி 125 பேர் ராட்வெய்லர் நாயால இறந்திருக்காங்க. அதுல ரீசெண்டா நடந்த 10 தாக்குதலை தான் இப்ப பார்க்க போறோம். பிப்ரவரி 11, 2024 ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 ரோம் நகருக்கு வடமேற்கு திசையில 40 கிலோமீட்டர் தொலைவில் முகத்திலையும் மேல் முட்டு பகுதிகளிலையும் காயங்களோட உயிரற்ற நிலையில ஒரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. 39 வயது அந்த நபர் பேவோலா பாஸ்குவாலினி. அந்த நபர் 3 ராட்வெய்லர் நாய்களால தாக்கப்பட்டு உயிரிழந்ததா ANSA செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டு இருக்கு. காலை நேரத்துல ஜாகிங் போனவரை ஒரு வீட்டிலிருந்து தப்பிச்ச 3 ராட்வெய்லர் நாய்கள் கடிச்சதா அறியப்படுது. அமெரிக்காவோட டெக்சாஸ்ல 59 வயசான ஜெசிகா வேட்டர்ஸ்ன்றவங்க தன்னோட வீட்டோட பின்பகுதியில இறந்து கிடந்தாங்க. அவங்களோட மகன் போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்தாங்க. அவங்க பக்கத்துல 3 நாய்கள் நின்னுச்சு. அதுல ஒரு ராட்வெய்லர் மட்டும் வாயில ரத்தத்தோட நின்னுச்சு. பிரேத பரிசோதனையில ராட்வெய்லர் கடிச்சுதான் இறந்ததா அறியப்பட்டது. ராட்வெய்லர் கருணை கொலை செய்யப்பட்டது. ஜனவரி 21, 2023 போர்ட்டுகால் இந்தியன் ரிசர்வேஷன் ஏரியால 4 நாய்கள் தாக்குனதுல கெல்லன் போனர்னு 7 வயசு பையன் இறந்து போனான். அவனோட தாயார் பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க. இந்த தாக்குதல்ல 2 ராட்வெய்லரும் 2 கலப்பின நாய்களும் ஈடுபட்டது. அந்த 4 நாய்களுமே பழங்குடி அதிகாரிகளால சுட்டுக் கொல்லப்பட்டது.
6/3/2022 சேவியர் கண்ட்ரில ஒரு வீட்டோட தோட்டத்துல 70 வயது மதிக்கத்தக்க பெண் டெப்பி பாய்ட் இறந்து கிடந்தாங்க. உடம்புல பல நாய்க்கடிகள் பட்டபடி காயங்களோட ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. அவங்க வீட்டுல 2 ராட்வைலர் நாய் இருந்துச்சு. அந்த நாய்கள் தாக்கியதால இறந்ததா அறியப்படுது. வீட்டுக்குள்ள ஒரு சிறு குழந்தை காயமில்லாம மீட்கப்பட்டது. ஜனவரி 29, 2022 வேனஸ் போரோன்ற இடத்துல தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன ஒலிவியா ஃபிளாய்டுன்ற 7 வயசு பொண்ணு அவங்க வீட்டுல வளர்க்கப்பட்ட ராட்வைலர் நாயால தாக்கி கொல்லப்பட்டான். இதுக்காக அந்த பொண்ணோட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி 4 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. அந்த நாய் இதுவரைக்கும் 5 பேரை கடிச்சு காயப்படுத்தி இருக்கு. இது தமிழ்நாட்டுல நடந்தது. ஜனவரி 14, 2021 கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல பள்ளம்படகி கிராமத்தை சேர்ந்த 59 வயது ஜீவானந்தம் 10 ஏக்கர் அளவுடைய பண்ணையில வேலை பார்த்தாரு. அங்க உள்ள 2 ராட்வைலர் நாய்களுக்கு அவர் தான் டெய்லி உணவு கொடுப்பாரு. அன்னைக்கு மட்டும் சாப்பாடு போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவர் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னால சாப்பாடு வச்சிருக்காரு. கோபமான ராட்வைலர் 2மே சேர்ந்து அவரோட முகத்திலேயே கடிச்சு குதறி இருக்கு. இதுல சம்பவ இடத்திலேயே ஜீவானந்தம் இறந்து போனார். பிப்ரவரி 9, 2021 ப்ளூம்ஃபீல்ட் டவுன்ஷிப்ல உள்ள ஒரு வீட்டுல வச்சு வந்த 91 வயது மூதாட்டி தான் வளர்த்து வந்த ராட்வைலர் நாய் தாக்கி உயிரிழந்தாங்க. ரொம்ப கொடூரமா தாக்கப்பட்ட அவங்களோட உச்சந்தலையில தோல் முழுவதும் கிழிக்கப்பட்டு தோள்பட்டை எலும்புகள் உடைஞ்சு இருந்துச்சு. முகம் கடுமையா தாக்கப்பட்டு இறந்து கிடந்தாங்க. 1.5 வயசு குழந்தையான ரியான் ஃபோஸ்டர் 10/8/2021 அன்னைக்கு தன்னோட பாட்டி வீட்டுல வளர்க்கப்பட்ட ராட்வைலர் நாய் கடிச்சு இறந்து போனது. விளையாட்டா குழந்தை நாயை தாக்கினதுனால கோபமடைந்த நாய் குழந்தையோட கழுத்துல, தலை, தோள்பட்டையிலையும் கடிச்சு கொண்டிருக்கு. குழந்தைய நாயோட தனியா விட்டதுனால குழந்தையோட அப்பா கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவோட நார்த் கேரளினா ஜான்ஸ்டன் கண்ட்ரில மே 25, 2021 நைட்டு 8 மணிக்கு தன்னோட வீட்டு பெட்ரூம்ல ஒரு அப்பா தன்னோட 10 மாத குழந்தையோட இருந்தார். அதே ரூம்ல 2 வளர்ப்பு நாயான ராட்வைலர் இருந்துச்சு. அப்பா ஏதோ வேலையா 2 நிமிஷம் குழந்தைய விட்டுட்டு ஹாலுக்கு போனார். அப்போ அதிகமான சத்தம் கேட்டு வந்து பார்த்தப்போ தன்னோட 10 மாத குழந்தையான மலியா ஸ்காட் வின்பெரி நாய்கள் கடிச்சு குதறி போட்டிருந்தது. இதுல அந்த குழந்தை இறந்து போச்சு. அமெரிக்காவில் உள்ள மென்டானா சிட்டியில 4 வயசு எலியாட் ஷெர்வின் தன் தாத்தா பாட்டியோட வீட்டுல இருந்தான். அவன் கூடவே சின்ன குட்டியிலேருந்து வளர்ந்த 2 ராட்வைலர் நாய்கள் இருந்துச்சு. தாத்தா பாட்டி பேரனை விளையாட விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. 45 நிமிஷம் கழிச்சு வெளியில வந்து பார்த்தப்போ பேரன் உடல்ல பலத்த காயத்தோட இறந்து கிடந்தான். தாத்தா CPR பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அந்த 2 நாய்களுமே கருணை கொலை செய்யப்பட்டது. 1978 2021 வரைக்கும் இந்த ராட்வைலர் நாயால 125 பேர் இறந்திருக்காங்க. அதுல 95% 11 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க. இதுலேயே 67% 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்க. கணிசமான அளவு வயதானவர்களும் இருந்திருக்காங்க. அதனால குழந்தைகள், வயதானவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல இந்த வகையான நாய்களை வளர்க்காம இருக்கிறது நல்லது.